கலிலேயா கடல் பாருங்க. இங்கே தான் இயேசு நடந்த இடம். இந்த இடத்துல தான் கடைசியாக வந்து உயிர்த்த பின்னால் இங்கே வந்து சீடர்களை கேட்குறாங்க, மீன் ஏதாவது கிடைச்சதா கத்துறாங்க. அவங்க சொல்கிறாங்க எதுவுமே கிடைக்கல. அப்போ வந்து தொலைங்க, இங்கே தான் கறி, ஏற்கனவே மீனை சுட்டு வச்சுருக்காரு. இவங்க போட் எடுத்து வந்து போட்டில் ஒரு மீன் இருக்குது, ஆனால் மீன் எப்படி அவர் பிடிச்சாரு ஆச்சரியப்படுறாங்க. அந்த கதை தான் இங்கே நடந்தது. அதுக்கு முன்னாடி இங்கே கூப்பிட்டு நம்ம யார் பிடித்தனை கேட்குறாரு, ஏன்பா அன்பு செய்கிறியா, ரெண்டாவது டைம் அன்பு செய்கிறியா, ரெண்டாவது டைம் அன்பு செய்கிறியா, ஆண்டவரே உங்கள் தொல்லை தாங்க முடியல, நான் தான் உங்களை அன்பு செய்கிறேன்ட்டு தெரியுமேன்ற. உடனே அப்போ ஆடுகளை மேயும்னு சொல்கிறேன். அதுதான் அந்த வார்த்தை இந்த கோயிலில் பிடிச்சிருக்கு. அதுதான் இந்த கோயில் இடம். அப்போ தான் யுவர் ராக், கல் நீர். அதை தான் சொல்ல வந்தேன் நான் காற்றுல. அதுக்குள்ளே அவங்க உள்ள பேசுகிறேன் இல்லைன்னா அந்த காற்று சொல்லி. ஸோ கல் கல் அப்படியே போட்டோ எடுப்பான். கல் அப்படியே கல்லுன்னு சொன்னார். அந்த கல் மேலே திருச்சபையை அதனால தான் இந்த கல்லுங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே கல் தான். இந்த பாரு யுவர் ராக், எவ்வளோ மீனிங் தெரியுமா இருக்குது. இதெல்லாம் கல்லுமா, பிகாஸ் அவர் சொன்னார் யுவர் ராக். அந்த சர்ச் அப்படியே கொஞ்சம் காட்டுக்கண்ணா, அப்படியே நான் திரும்புகிறேன். இங்கே வாமா, பாரு, இதுதான் அந்த சர்ச். அதுக்குள்ளே தான் எழுதப்பட்டிருக்கிறது, யுவர் ராக், ஆன் திஸ் ராக் ஐ பில்ட் மை சர்ச். சீ ஆஃப் கேலிலி. இதை பார்க்குறேன். ஏசுநாள் 2வது வருஷம் அந்த கதைகளெல்லாம் ஞாபகம் வருது. இப்பேற்பட்ட ஞாபகங்கள் பியூட்டிஃபுல். சீ ஆஃப் கேலிலி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கலிலேயா கடல், கலிலேயா கடல். ஏசுநாதர் தூங்கினார், புயல் வந்துச்சு, சீடர்கள் கத்துனாங்க, அமைதிப்படுத்தினார். எத்தனையோ விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. சீடர்கள் இங்கே தான் கூப்பிட்டாரு. எல்லா 12 சீடர்களையும் இங்கே தான் அவர், ஏன்பா வாப்பா, மீன் பிடிக்காதீங்கப்பா, நான் வந்து மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம்.